ரொம்ப வருஷமா உங்களுடைய தேர்ட் பார்ட்டி யூபிஐ ஆப்ல இந்த செட்டிங்கை நீங்க பயன்படுத்திருப்பீங்க. இப்ப அந்த செட்டிங்க்கு மூடு விழா யாரு அனௌன்ஸ் பண்ணிருக்கா? NPCI, நேஷனல் பேமெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா. இவங்க தான் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க. இதை பத்தின ஒரு வீடியோ நம்ம போட்டிருக்கோம் நம்ம சேனல்ல. ஸோ அதை நீங்க மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அதோட லிங்கை நான் என்ன பண்றேன், வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த வீடியோல நான் ஒரு முக்கியமான ஒரு செட்டிங்கை பதிவு பண்ண போறேன். அதுதான் நேஷனல் பேமெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா அனௌன்ஸ் பண்ண UPI சர்க்கிள். இந்த UPI சர்க்கிள் எத்தனை பேர் பயன்படுத்துறீங்க? பயன்படுத்தாதவங்க நிறைய பேர் இருப்பாங்க. என்னடா புதுசா இருக்க, இதை பயன்படுத்தினா ஏதாவது பிரச்சனை வருமோ அப்படின்னு சொல்லிட்டு கடந்துலாம் போயிருப்பீங்க. அப்படிலாம் கடந்து போயிடாதீங்க. அதையும் நீங்க தெரிஞ்சுக்கோங்க. நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோட பதிவு. ஸோ UPI சர்க்கிளை பத்தி ஒரு சில விஷயங்கள் நான் கலெக்ட் பண்ணி வச்சிருக்கேன். அதைத்தான் நான் இந்த வீடியோல பதிவு பண்ண போறேன். ஸோ அதை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா வழக்கமாக நம்ம வீடியோக்கு லைக் கொடுத்துக்கோங்க. தொடர்ச்சியா நம்முடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. வீடியோவை எந்த பகுதியும் நீங்க ஸ்கிப் பண்ணாதீங்க. வாங்க. சரியா சொல்ல போனா ஆகஸ்ட் மாசம் 2024 NPCI ஒரு அறிவிப்பு வெளியிடுறாங்க. குளோபல் ஃபின்டெக் ஃபெஸ்டிவல்ல நாங்க UPI சர்க்கிளை அறிமுகப்படுத்துறோம். அப்படின்னா என்ன அப்படிங்கறத அங்க தெளிவா பதிவு பண்ணிட்டாங்க. இப்போ அந்த UPI சர்க்கிள் எல்லாருடைய UPIயோட தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன்லையும் வந்துருச்சு. உதாரணத்துக்கு சொல்ல போனா கூகுள் பே, ஃபோன்பே, பேடிஎம் இந்த மாதிரி நிறைய கொட்டி கிடக்கு. ஸோ அதுலலாம் கொஞ்சம் கொஞ்சமா இப்போ நம்மளால பார்க்க முடியுது. இந்த UPIயோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்பகமான நபர்கள், ஃபேமிலி மெம்பர்ஸை நீங்க இதுல பயன்படுத்திக்கலாம். அதாவது உங்களுடைய அக்கௌண்ட்ல இருந்து அவங்க செலவு பண்ற மாதிரி ஒரு 5 பேரை நீங்க ஆட் பண்ண முடியும். அதுக்கப்புறம் ஒரு நாளைக்கு ஒருத்தரால 5000 வரைக்கும் செலவு பண்ணிக்கலாம். ஒரு மாசத்துக்கு ஒரு கணக்கு போட்டிருக்காங்க, 15000 வரைக்கும் செலவு பண்ணிக்கலாம் ஒருத்தருடைய அக்கௌண்ட்ல போயிட்டு அவரை அனுமதிச்சா. இப்போ நம்ம ஒரு UPIயோட சர்க்கிள்ல போயிட்டு நம்ம இணைஞ்சிட்டோம். அந்த நபர் இன்னொருடைய UPI சர்க்கிள்ல இணைய முடியுமா அப்படின்னா முடியாது. அப்போ நீங்க அந்த UPI சர்க்கிள்ல இருந்து நீங்க வெளியே வரணும். நீங்களா வெளியே வர முடியாது. உங்களை யாரு UPI சர்க்கிள்ல ஆட் பண்ணாங்களோ அவங்களுக்கு நீங்க ரிக்வெஸ்ட் பண்ணணும், என்ன ரிமூவ் பண்ணு அப்படின்ட்டு. அவர் ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறம் வேணா வேற ஒருத்தருடைய UPI சர்க்கிள்ல நீங்க இணைஞ்சுக்கலாம். இந்த மாதிரி ஒரு சில கட்டுப்பாடுகள்லாம் விதிச்சிருக்காங்க NPCI. எதுக்குன்னா இதுலயும் நிறைய ஃப்ராட்டுத்தனம் நடந்துக்கூடாதுல்ல, அதை தடுக்கிறதுக்காகவும் இந்த பிரைமரி யூசரை பாதுகாக்கிறதுக்காகவும் இந்த மாதிரி ஒரு சில லிமிட்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்ப நான் இந்த வீடியோல உங்களுக்கு அந்த UPI சர்க்கிள் எங்க இருக்கு அப்படிங்கறத நான் எதுல டெஸ்ட் பண்ணி உங்களுக்கு காட்ட போறேன்னா, கூகுள் பேலயும் நான் காட்ட போறேன் உங்களுக்கு. அதே மாதிரி ஃபோன்பேலயும் உங்களுக்கு காட்ட போறேன். அங்க போயிட்டு அந்த செட்டிங்கை மட்டும் தான் உங்களுக்கு காட்ட போறேன். டீட்டெயிலா உங்களுக்கு நான் பதிவு பண்ண போறது இல்ல. அது எங்க இருக்குங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் டைமை ஸ்பெண்ட் பண்ணி ஈஸியா உங்களாலேயே உங்க விருப்பப்பட்ட நபர்களை உங்களுடைய UPI சர்க்கிள்ல ஆட் பண்ணிக்கிட முடியும். அந்த மாதிரி ஒரு வசதியால இருக்கு. இன்னொன்னு, இப்ப நீங்க UPI சர்க்கிள் பயன்படுத்துறீங்கன்னா உங்களுக்கு நம்பகமான நபர்களை நீங்க உங்களுடைய UPI சர்க்கிள்ல ஆட் பண்ணும் போது அவரு உங்களுடைய அக்கௌண்ட்ல இருந்து பணத்தை யூஸ் பண்ண போறாருன்னா கண்டிப்பா நீங்க அனுமதி கொடுத்தாதான், அதாவது பிரத்யேகமான அந்த UPIயோட பின் இருக்குல்ல, அந்த பின்னை கொடுத்தா மட்டும்தான் அவராலேயே உங்களுடைய அக்கௌண்ட்டை பயன்படுத்த முடியும். அதுக்கப்புறம் அவர் பிரத்யேகமா ஒரு பின் கொடுப்பாரு. சரிங்களா? இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு. ஸோ UPI சர்க்கிள் வரும் நாட்கள்ல எல்லாரும் பயன்படுத்துவாங்க. ரொம்ப ஈஸியான ஒரு ப்ராசஸ். இதை நம்முடைய ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். வாங்க தெரிஞ்சுக்கலாம். என்னுடைய போன்ல நான் GPay நான் ட்ரை பண்றேன். ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் டாப் ரைட்ல ப்ரொஃபைல் பிக்சர், அதுக்குள்ள போயிடுறேன். அதுக்கப்புறம் UPI சர்க்கிள் புதுசா அறிமுகப்படுத்திருக்கோம் அப்படிங்கிறதுக்காக ஒரு நியூ அப்படிங்கிற ப்ளூ பட்டனை டிஸ்பிளே பண்ணிருக்காங்க. அதை நான் தட்டுறேன். இதுல பாத்தீங்கன்னா ரிக்வெஸ்ட் சம்மன் டு ஆட் யூ, அதாவது யார்ட்டையாச்சும் நீங்க ரிக்வெஸ்ட் பண்ணலாம், என்ன ஆட் பண்ண உன்னுடைய UPI சர்க்கிள்ல அப்படின்னு ரிக்வெஸ்ட் பண்ணலாம். அதை நீங்க தட்டி இந்த QR கோடை அவருக்கு ஷேர் பண்ணி விட்டோன்னா அவர் ஈஸியா அவருடைய UPI சர்க்கிள்ல ஆட் பண்ணி விட்டுருவாரு. அதுக்கப்புறம் அவருடைய அக்கௌண்ட்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா பணத்தை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்து ஆட் பீப்புள் டு யுவர் UPI சர்க்கிள். இது எதுக்குன்னா, இப்போ உன்னுடைய UPI சர்க்கிள்ல ஒரு 5 பேரை ஆட் பண்ணணும்னா ஆட் பண்ணலாம். அதுக்கு இந்த ப்ளூ கலர் பட்டன் தட்டினா என்னுடைய போனோட பேக் கேமரா அது ஓப்பன் ஆகுது. இந்த பாருங்க. ஸோ அவருடைய அந்த QR கோடை ஸ்கேன் பண்ணணும். இல்லைன்னா அப்லோடு ஃப்ரம் கேலரி, ஆல்ரெடி நம்மளுடைய சோஷியல் மீடியால அனுப்பியிருந்தாருன்னா அந்த அப்லோடு ஃப்ரம் கேலரி அப்படிங்கிற பட்டன் இருக்குல்ல, அதை தட்டி அதுக்குள்ள போய் அந்த QR கோடை ஆட்டோமேட்டிக்கா ஸ்கேன் பண்ணி எடுத்துக்கிடும். நம்மளுடைய UPI சர்க்கிள்ல அவங்க ஆட் ஆயிடுவாங்க. ஸோ இங்க தான் இருக்கு UPI சர்க்கிள் GPayல. அடுத்ததா ஃபோன்பேல நம்ம ட்ரை பண்ணுவோம். இதான் ஃபோன்பே பேஜை கொஞ்சம் ஸ்க்ரால் பண்ணுங்க. இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு UPI லைட், அதுக்கப்புறம் UPI சர்க்கிள். ஸோ மை டிபெண்ட்ஸ், மை பேயர்,
மை டிபெண்ட்ஸ் மை பேர் வித்தியாசமா இருக்கு தலைப்பு, புரியும்படியா தலைப்பை வைங்கடா. இந்த மாதிரி ரொம்ப கஷ்டமான ஆங்கில வார்த்தையை வச்சிங்கன்னா எப்படிடா புரியும்? மை பேர்னா நம்ம யாரோட யூபிஎஸ் சர்க்கிள்ல ஆட் பண்ணிருக்கோமோ அந்த பகுதி, இது நம்ம யாரை ஆட் பண்ணிருக்கோமோ அவங்க நம்மளுடைய அக்கௌண்ட்டை பயன்படுத்துவாங்க. அதான் அந்த ரெண்டும். ஸோ தெரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்புறம் என்ன நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்க ரொம்ப பொறுமையா நீங்க வாட்ச் பண்ணிருப்பீங்க. யூபிஐ சர்க்கிள்ல ஒரு சில விஷயங்களை நான் பதிவு பண்ணியிருக்கேன். கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். எனிவே இதை நீங்க முழுமையா தெரிஞ்சிருப்பீங்க, நீங்க மட்டும் தெரிஞ்சுக்கிட்ட நல்லா இருக்காது. அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா, யாருக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குமோ, யாரெல்லாம் அதிகமா யூபிஐ வந்து பயன்படுத்துறாங்களோ அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணி விட்டுருங்க. அவங்களும் இதோட பலனை அனுபவிக்கட்டும். வழக்கம் போல நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா நீங்க என்ன பண்ணணும்னா, வீடியோக்கு கீழே யூடியூப் காரன் இல்ல யூடியூப் நிறைய பட்டனை விதைச்சு விட்டுருக்கான், அதுல ஒண்ணு தட்டி விட்டுக்கங்க. அதுக்கு கீழே கமெண்ட் செக்ஷன் இருக்கு. இதை பத்தி உங்களுடைய கருத்தை நல்ல ரீதியில பதிவு பண்ணுங்க. பிடிச்சா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா அன்லைக்.